இனிய மாலை வணக்கம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து காணிக்க அக்காவுக்கும் லக்ஷ்மி அக்காவுக்கும் எப்படி நீட்டு புடலங்காயும் ஒரு பக்கம் போட்டிருக்கோம். அந்த நீட்டு புடலங்காய் வந்தால் எப்படி கல் கட்டி தொங்க விடுறதுன்னு ஒன்றை நான் கட்டிட்டேன். இப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை வந்து நான் இப்போ வீடியோவும் எடுக்க சொல்லிட்டேன். லக்ஷ்மி அக்கா வீடியோ எடுக்க ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அந்த கல்லை வந்து கயிறில் கட்டிடணும். நூல் கட்டுற கயிறை தான் பயன்படுத்தணும். அதில் வந்து சுருக்கு முடி போட்டணும். ஒரு பகுதியில் சுருக்கு முடி போட்டு புடலங்காயின் கீழ்ப்பகுதியில் அதை இழுத்து விட்டுறணும். இந்த மாதிரி அப்படி இழுத்து விட்டிங்கன்னா புடலங்காய் வந்து சுருளாமல் நீண்டு வரும். இப்போது இது வந்து ரெண்டாவதாக வந்த புடலங்காய். முதல்ல வந்த புடலங்காய் இருக்குது பாருங்கள், அக்கா புடலங்காய். இந்த அக்கா புடலங்காயை இப்போ தான் போட போகிறேன். அதுக்கு கல்லுக்கட்டி ரெடி பண்ணிவிட்டேன். சுருக்கு முடி போட்டாச்சு. கொஞ்சம் எட்டலை காணிக்கக்கா. நாங்கள் போட்ட பந்தல் தானே, அப்படி இப்படி திருப்பி அந்த கொம்பை கீழே இறக்கிட்டாங்க. அதில் வந்து நான் இப்போ வந்து இன்னொரு அந்த சுருக்கு முடியை போட்டு அந்த புடலங்காயில் கட்டிடுவேன். கட்டிட்டு அடுத்தது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஏற்கனவே நான் வந்து ஒரு 2 இலை இருக்கக்கூடிய சுரக்காய் செடியை நட்டோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. நான் வரலன்னாலும் காணிக்கக்காவும் லக்ஷ்மி அக்காவும் இதை கட்டிடுவாங்க. அவங்க வரும்போதே சொன்னாங்க, இவ்வளோ பிஞ்சாக இருக்குது, எப்படி கட்டுறதுன்னு கேட்டாங்க. கட்டினோன்னா அவங்களே அசந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அந்த சொரக்காய் செடியும் இப்போ மெதுவாக நாங்கள் கட்டி விடுறோம். கட்டி விட்டுட்டு அடுத்த வேலையாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து 3 புடலங்காய் இருந்ததான், வரி புடலங்காய், பச்சை வரி புடலங்காய். அதை லக்ஷ்மி அக்கா காமிக்கலையாம். இதை கட்டின பிறகு நான் அதை போய் எடுக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி லேசாக மழை தூறுது. நாங்கள் தூத்தல்லே தான் அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பந்தல் கீழே இருக்கிறதுனால நாங்கள் பெருசாக நனையில, லேசான போட்டு தூறல் தான். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி போய் அந்த சுரக்காய் வந்து அதில் பிடிச்சி ஏறி வந்துடும். இப்போ பேலன்ஸ் கயிறை கட் பண்ணிடுறோம். இது வந்து பூ கட்டுற நூல் தான். இப்போ பார்த்திங்களா, இது ஒரு புடலங்காய், 2 புடலங்காய், 3வது புடலங்காய் அங்கே ஒளிஞ்சிருக்கு. அதை வந்து காமிக்கலையா லக்ஷ்மி அக்கா அன்றைக்கி, அதனால் அதையும் வந்து காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன இருக்குன்னா, கீழே இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு காயும் எங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அவரைக்காய் வந்து செடி அவரைக்காய் விதை கிடச்சிது. அதை வந்து நாங்கள் நட்டு வச்சுருந்தோம். அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் அவரைக்காய் வீட்டுக்கும் கிடைக்கும். அதாவது வீட்டுக்கு வர மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அந்த செடி அவரைக்காயில் பூ வந்திருக்குது. இது 2 செடி இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான காய் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது நாங்கள் பதியன் போட்டு எடுத்து வச்ச எலுமிச்சை செடி, அது நல்லா வந்துட்டுருக்குது. ஏர் ஓட்டின பிறகு எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்.